அனைவருக்கும் வணக்கம். இது கரூரில் வந்து திமுகவினுடைய முப்பெரும் விழா வந்து நடந்து கொண்டு இப்போ முடிச்சிருக்காங்க. அதில் வந்து கனிமொழி அக்கா வந்து இங்கே தான் கனிமொழி, நாடாளுமன்றத்தில் வந்து கர்ஜனை மொழி. கர்ஜனை மொழியா? அப்போ இங்கே எடப்பாடி ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கும்போது நீங்கள் போய் மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டு போனீங்களே, ஒன் ஷாப்பு போட்டுருன்னு. இங்கே எங்கே போய்ட்டு ஒன் ஷாப்பு? ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா? மகளிருக்காக போராடுன்னு சொன்னீங்களே, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது இதில் போய் நம்ம பீகாரில் ஒரு பொண்ணு இறந்துச்சு, இங்கே மிளகுவர்த்தி ஏஞ்சி இப்படி நடந்து போனீங்களே. அனிதா இறந்து போனப்போ எதுவும் கேட்டிங்களா? உங்கள் ஆட்சியில் அனிதா இறந்து போணுச்சு, நீட் தெருக்காவை நீங்கள் எதுவும் கேட்டிங்களா? கேட்கல. டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு சொன்னீங்க, டாஸ்மார்க் எதுவும் ஒழிச்சிங்களா? டாஸ்மார்க்கு ஒழிக்கலை. இன்ன வரைக்கும் முக்கால்வாசி உங்களுடைய கூட்டணி, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொருளாளர், தொழில்துறை அமைச்சருடைய முக்கால்வாசி மதுபானங்கள் தான் இங்கே எல்லாம் விற்பனையாகி கொண்டு இருக்குது. இதில் தொழில்துறை அமைச்சர் வரைக்கும் அவருக்கு அந்த டாஸ்மார்க் தொழிலில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தொழில்துறை அமைச்சர் கொடுத்துறீங்க. இன்னொன்று முதலமைச்சர், தமிழக முதல்வர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். உதயநிதிங்க செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் ரோடு போட்டால் அவர் கோடு போடுன்னு சொல்லுறீங்க. அப்போ ஊழலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காதுல்ல? உங்கள் ரோடு இருக்குது, உங்கள் ரோடுக்கு ஊழல் அப்போ செந்தில் பாலாஜி ரோடு போட்டால் கோடு போடுவார்னா நீங்கள் வந்து அதில் ஊழல் பண்ணிடுறீங்களா? ஊழல் வேணும், உங்களுடைய சர்டிஃபிகேட்டு எல்லாம் நம்மள்ட்ட வேணும். எல்லாத்துக்கும் நான் இது பண்ணுறேன். அப்போ செந்தில் பாலாஜி பண்ண ஊழலில் 10 ரூபாய்க்கு வாங்குறாருல, 10 ரூபா வாங்குறது உங்கள்கிட்ட உரிமை இருக்கா? அது உரிமை இருக்குது உங்கள்கிட்ட, உங்கள் பையன் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா என் மக்களை தட்டி நான் போராடுவேன்.